Nyanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open. ரஜினி குடும்பத்திற்கு வந்து ஒரு வைத்தறிச்சல், விஜய் மேல வைத்தறிச்சல், அண்ணாமலை மேல வைத்தறிச்சல், ஒரு ஆட்சிக்கு வந்தார், இவர் பார்ட்டி ஆரம்பிச்சாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலா ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் ராம்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜூன் 5 மிக ஒரு முக்கியமான நாளாக மாறி இருக்கு. ரெண்டு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஒன்று, அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி தனியாக வந்து இயக்கம் தொடங்கி அதுக்கு பின்பாக கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு வந்து அவரே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. இன்னொரு செய்தி வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க. மக்கள் மேடை, சிட்டிசன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு புதிய இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. நீங்கள் யார் யாரெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தொகுதி வாரியாக நீங்கள் வந்து இணையலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து விவாத பொருளாக சோஷியல் மீடியாவில் மாறி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எந்த கட்சியிலையும் உறுப்பினர் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போது இந்த ரெண்டு இயக்கம் புதுசாக வந்து தொடங்கியிருக்காங்க. எதுவும் ஐடியா இருக்கா? இந்த ரெண்டாவது இயக்கம் சொன்னீங்களா மக்கள் மேடை, அதை பற்றி ஒரு 3 மாதம் கழிச்சு லேட்டாக பேசுறீங்க. அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இதை நீங்கள் மார்ச் மாதமே பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதாவது லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த மேடம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அந்த சென்னைக்கு வந்த புதுசுலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டு அவங்களுடைய தயா ஃபவுண்டேஷன் ஈவெண்ட்டு தான். வருஷம் ஒன்று பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சோஷியல் காஸ்க்காக எதாவது பண்ணுறாங்க. 2018 தான் அந்த பாரத் சேவாங்கிறது திருவான்மியூரில் அவங்க பண்ணாங்க. 2018 அதில் நான் இருந்தேன். ஆக்சுவலாக பாரத் சேவாங்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கலைப்பொருட்கள். ஸோ முக்கியமாக திண்டுக்கல்னால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல. ஸோ அந்த தொழிலை சார்ந்து இருக்கிறவங்களோட அந்த குடும்பம் அவங்களாம் வர வச்சு அவங்கள கௌரவப்படுத்துறது. அங்கே வந்து ஒரு தமிழ் இது கரகாட்டம் நடக்கும், எல்லா பண்டிகைலாம் நடக்கும் எல்லாமே. அப்படி ஒரு ஈவெண்ட்டாக ஒரு 3-4 விழாவாக நடத்துகிறாங்க. அதான் வந்து பாரத் சேவா அப்படின்னு. அது அப்படி தான் பேர் மாற்றி மக்கள் மேடையெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவர்களுக்கான பொருட்களை வந்து எக்ஸிபிஷனில் காமிச்சு இப்போல்லாம் இது நம்மளுடைய மண் சார்ந்த விஷயம், இது எப்படி நம்ம பண்ணுறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அது பண்ணுற மாதிரி ஒரு 3 நாள் விழாவாக வருஷம் அவங்க எதுவும் பண்ணுறாங்க. நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அபயம்னு ஒரு இது பண்ணாங்க. ஸ்ட்ரீட் ஃபார் சில்ட்ரன் சொல்லிட்டு தெருவில் அனாதையாக விடக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தத்தெடுக்கிறது, அவங்கள வந்து சரியானவங்களோட சேர்க்கிறதுன்னு பல விஷயங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மக்கள் மேடைங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு இனிஷியேட்டிவ், அவ்வளோதான். அது வந்து மார்ச் மாதம் பண்ண இனிஷியேட்டிவ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து எங்களை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடியும் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். இது வருஷம் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கும் எப்போதுமே. மார்ச் மாதம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஜூன் 5 வந்து வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கவனம் பெறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தானே. ஏன்னா 4ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை வந்து அதிகாரப்பூர்வமாக நான் ஜூன் 5ஆம் தேதி 12 மணிக்கு உங்களெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த தேதி, இவங்க சொன்னக்கூடிய அந்த மக்கள் மேடை உள்ள பேசின கண்டென்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணி தானே எல்லாரும் பேசுவோம். எல்லா கண்டென்ட்டும் பழைய கண்டென்ட் தான். இது யார் திரும்ப எடுத்து போட்டாங்க, அவங்களுக்கு பின்னணி என்ன, யார் போட்டாங்க தெரியாது. அந்த அவங்க யார் போட்டாங்க அவங்களை பின்னே வச்சு தான் நம்ம இதுக்கு என்ன காரணமே கண்டுபிடிக்க முடியும். யார் போட்டா? தான் போட்டாங்க. இல்லை, அவங்க போட்டது வந்து அவங்க மெசேஜ் மட்டும்தான் வழியா. அது வந்து அந்த முன்னாடி நடந்த ஈவெண்ட் தான். இதை வந்து திரும்ப நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா முன்னாடியே அந்த நிகழ்ச்சி நடந்தது, முன்னாடி இருந்தே இந்த இயக்கம் மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது மார்ச் மாதம் பேசினதை ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? அதுதான் சொல்கிறேன். அதாவது இது வந்து பர்பஸாக ஜூன் 15னா அது வந்து ஏதோ ஒரு புதிய இயக்கம் ஆரம்பித்து இங்கே இந்த இயக்கத்துக்கு போகிறவங்க தடுக்கிற மாதிரி அந்த மாதிரி மோட்டிவில் கிடையாது. அதாவது நீங்கள் அவங்களுடைய ட்விட்டர் ஐடி, சோஷியல் மீடியா ஹேண்டில் எடுத்து பாருங்கள். எல்லாமே வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது அதெல்லாம் போட்டு தான் இருந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வந்து ஒரு மோட்டிவோ இது இருக்கும் மாதிரியும் நான் பார்க்கல. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. நானும் பல விவாதங்களில் பேசியிருக்கேன். வரப்போகிறார், ஒரு வாரமாக தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். அதனால் அவர் ஆரம்பிக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுறாரு அவர். ஸோ ஒரு கட்சி ஒன்று தேவைப்படுது. ஸோ அதனால் அவர் ஆரம்பிக்க போகிறார். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பிரேக் பண்ணி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அது வந்து அதை தடுக்கக்கூடாது, அதில் போய் சேர்றதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏன் வந்து நேற்று அதே நேரத்தில் மீடியாவில் உலா வந்ததுங்கிறது எனக்கு காரணமே தெரியல. இப்போ இன்றைக்கி புதிய தலைமுறை அவங்க வந்து அது ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க. அது பழைய வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து போட்டிருக்காங்க. அது நானுமே பார்த்தேன். நீங்களும் உங்களோட சோஷியல் மீடியா பதிவில் அதை எடுத்து போட்டிருக்கீங்க. இப்போ இது வரைக்குமே நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணம், ஜூன் 6ஆம் தேதி நம்ம பேசுகிறோம். இது வரைக்கும் வந்து அஃபீஷியலாக லதா ரஜினிகாந்த்டேருந்து இது பழைய வீடியோ இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அல்லது நான் புதுசாக பேசினேன் அப்படிங்கிறத எதுவுமே அஃபிஷியலாக அவங்க வந்து வெளியிடாத போது இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, அதை வந்து இது விளக்கம்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது பழைய வீடியோ ஆக்சுவலாக. ரெண்டாவது, இது இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் நேற்று போல தொடர்ந்து உலா வந்திருக்குது.
இப்போ நீங்கள் இது ஒரு பெரிய சர்ச்சையாக வந்தபோது அவங்க வந்து விளக்கம் கொடுப்பாங்க நிச்சயமாக. அதாவது அவங்க அடிக்கடி தொடர்ந்து பேசுகிறவங்க தான். அடுத்த ஈவெண்ட்டில் அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குது. ஏதாவது என்னென்னா இல்லை மோட்டிவ் இருக்குன்னா என்ன மோட்டிவ்? இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி, லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் ஆசை எதுவும் இருக்கா? அரசியல் ஆசைன்னு சொல்ல முடியாது. அதாவது அவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ், NGO ரிலேட்டட் இனிஷியேட்டிவ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 20-25 ஆண்டுகள் வருஷம் பண்ணுறாங்க. ராகவேந்திரா மண்டல் நடந்த விஷயங்கள்லாம் நான் பங்கிட்டு இருக்கேன். மற்ற வெவ்வேறு இடத்துல படிக்கிறாங்க, காமராஜரில் பண்ணிக்க எல்லாம் பண்ணிடுறாங்க. ஒரு 3 ஈவெண்ட் மட்டும்தான் வந்து சூப்பர் ஸ்டாரே வந்திருக்காரு. என்ன காரணம்னா அந்த 3 ஈவெண்ட்லேயும் வந்து அவங்க அந்த ஒரு நடிகை ஒரு தடவை வந்து வைஜெயந்தி மாலாவுக்கு வந்து ஒரு ஹானரிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான். 2018 வந்தாரா? அதாவது ஒரு அம்மா 3 முறை வந்திருக்காரு. எனக்கு சரியாக ஏர் ஞாபகம் இல்லை, 3 முறை வந்திருக்காரு, தொடர்ந்து கூட வரல. இப்போ அது இல்லாமல் இப்போ இந்த ரீசெண்டாக 2 வருஷம் முன்னாடி இந்த பாரத் சேவா வந்து ஒரு பார்வையிடுறது தான் வந்தார். அதனால் மொத்தமாகவே 3 தடவை அவருடைய பங்களிப்பு பெருசாக கிடையாது. அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஈவெண்ட் நடக்கும். அதில் ஒரு இடத்தில் கூட சூப்பர் ஸ்டாருடைய பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது முழுக்க அவங்களுடைய பர்சனலாக அவங்க பண்ணுறது தான் ஆக்சுவலாக. ரெண்டாவது, இது வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஒய்ஃப் அவங்க ஈவெண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஃபேன்ஸ்லாம் ஜாயின் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ரசிகர் மத்தியிலலாம் ஆதரவு இருந்ததே கிடையாது. நிறைய ரசிகர் அதில் ஜாயின் பண்ணதே கிடையாது. இது ரொம்ப ஒரு உள்வட்டத்தில் அவங்களுடைய உள்வட்டத்தில் அவங்களுடைய நடத்தப்படுகிற ஒரு இனிஷியேட்டிவ் தான். அது ஒரு அமைப்பாக அவங்க தயா ஃபவுண்டேஷன் வச்சுருந்தா கூட அதில் பல இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் தனித்தனி இனிஷியேட்டிவ் வச்சலாம். அது ரொம்ப டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கும் அரசியலுக்கு நிச்சயமாக சம்பந்தம் இல்லை. தொகுதி வாரியாக நீங்கள் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, வந்து சேருங்க அப்படின்னு தானே அவங்க நம்பர் கொடுக்கல. தொகுதி வாரியானா என்னென்னா, தொகுதிங்கிற மீன்ஸ் ஏரியா வைஸ் எப்படின்னா, உங்களுக்கு அதாவது இந்த இனிஷியேட்டிவ் உங்கள் பாரத் சேவா அபயம் நிறைய இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபார் சில்ட்ரன் இருக்குது அது பார்த்தீங்களா, அதிலே கூட அவங்க சொன்னாங்க உங்கள் பகுதியில் யார் இருந்ததுன்னா சொல்லுங்கன்ட்டு. ஸோ அது ஓப்பன்லாம் இருக்குது, நம்பர் வச்சுருக்காங்க, அதெல்லாமே இருக்குது. அவங்களுடைய ப்ரொஃபைல் எடுத்து வெப்சைட்டில் பார்த்தாலே எல்லாமே தெரியும். இது நான் வந்து ஆல் ஆஃப் சடன் திடீர்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நீங்கள் அங்கே போகாதீங்க இங்கே வாங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் அர்த்தப்படுத்திக்கவே வேணாம். ரெண்டாவது, எப்படி இருந்தாலும் அவங்களுடைய இனிஷியேட்டிவ் தான் ஆக்சுவலாக. இதில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய தலையீடு இல்லை. ரஜினி என்ன சொல்லுவாருங்கிறத ரஜினி ரசிகர்கள் செய்வாங்க. ஸோ அவருக்கு வந்து இதை செய்யணும்னு சொன்னால் மட்டும் தான் செய்வாங்களே, அது வரைக்கும் வேறு யாரும் தலையிட போதில்லை. அவரே இப்போ ரொம்ப கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், நான் வந்து என்னுடைய ரசிகர்கள் நான் தடுத்து நிறுத்தல, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த இனிஷியேட்டிவில் நான் ஜாயின் பண்ணுங்க, அண்ணாமலை கட்சியில் ஜாயின் பண்ண, திமுகவில் ஜாயின் பண்ண, தாவேக்கில் ஜாயின் பண்ண, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் வந்து லதா ரஜினிகாந்த் இப்படி பேசியிருக்காங்களே அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன நினைப்பாங்க, சரி தலைவரோட ஒய்ஃபு அவங்க இப்படி பேசியிருக்காங்க, சரி நம்ம நல்லது பண்ண போகலாம் அப்படின்னு கூட அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக. அதாவது ஏன்னா அவர் இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து இவர் ரஜினி அவருடைய துணைவியார் அப்படிங்கிறது காரணத்துக்காகவே போய் சேருவர்கள் இருக்காங்க. ஆனால் இது புதுசு இனிஷியேட்டிவ் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் அவங்க புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா புதிய சிந்தனையோட வாங்க அப்படின்னு சொல்லும் போது தானே இந்த அண்மையில் புதிய ஆட்சி வந்திருக்கு, இளைஞர்களை மையப்படுத்தி தான் இந்த தேர்தலே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் என்ட்ரி அதையும் நம்ம பார்க்குறோம். இவங்க இமிடியட்டாக இந்த ஒரு வீடியோவை போட்டதுனால தானே இப்போ ஒரு சர்ச்சை கிளம்பிக்கிட்டே இருக்கு. இல்லை, இதான் சொல்கிறேன், திரும்ப நான் தெளிவுபடுத்திடுறேன். என்னென்னா இது ஒரு சர்ச்சையே கிடையாது ஆக்சுவலாக. ரெண்டாவது, அவங்க வந்து எந்த இனிஷியேட்டிவ் பண்ணாமல் இப்போ வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு இனிஷியேட்டிவ் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லா வாதத்துக்கும் நானே ஏற்றுக்கிறேன், நானும் அதை சந்தேகப்படுவேன். ஆனால் அவங்க வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே இனிஷியேட்டிவ் மட்டும். நீங்கள் இப்போ நான் திரும்ப ஒரு கிளாரிஃபிகேஷனாக கேட்குறேன், ஏன்னா ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறனால. இப்போ நீங்கள் இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறீங்க, இதுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க ஆல்ரெடி பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எதுவும் உறுதிப்படுத்த முடியுமா? நீங்கள் யார்ட்டையாவது ஃபோனில் பேசி, இல்லைங்க இது ஆஸ் யூஷுவல் பண்ணுற விஷயம் தான், இல்லை இது புதுசாக ஒன்றும் நம்ம பண்ணலை அப்படிங்கிறத உங்களால் உறுதியாக இது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த நண்பர்கள் அவங்க கூட இந்த அமைப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்து ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட நேற்று பேசினேன். அது வேறு இனிஷியேட்டிவ், அது இப்போ மார்ச் மாதம் நடந்ததுன்ட்டு. இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு ஏன் பர்பஸாக இங்கே வந்தது, இது ஏன் பேசுபொருளானது எனக்கு தெரியல. ரெண்டாவது, ரஜினிக்கு எதிராக இது வந்திருக்கா, இல்லை அவங்க குடும்பத்துக்கு எதிராக இந்த செய்தி வந்திருக்கா, இல்லை உண்மையானவே அண்ணாமலை வந்து தனியாக இயக்கம் தொடங்கியிருக்கிறாரு, அதுக்காக வந்து நம்ம இப்படி ஒரு இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்டு கதைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ், ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் நேற்று சோசியல் மீடியாவில் பேசப்பட்ட எல்லா விஷயங்களுமே நெகட்டிவான இருந்தது. ரஜினிக்கு வந்து ரஜினி குடும்பத்திற்கு வந்து ஒரு வைத்தறிச்சல், அண்ணாமலை மேல வைத்தறிச்சல், ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார், ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க ஆக்சுவலாக. அதாவது இது எல்லாமே தேவையில்லாத விமர்சனங்கள் தான். ரெண்டாவது, அண்ணாமலை கட்சி பார்ட்டி ஆரம்பிக்கிறாருன்னா அதனால யாரும் வந்து அங்கே போய் சேருங்கன்னு யாரும் சொல்ல போதில்லை, சேராதையும் சொல்ல போதில்லை. இன்னொன்று நீங்கள் இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை நேற்று அந்த வீடியோவில் அவரே சொல்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு கால் பண்ணார்,
என்னால் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், அந்த காண்டில் யாரோ ஒருத்தங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ ஒருவேளை. நான் அப்படி கூட யோசிக்கிறேன். இப்போதான் எனக்கு எப்படி அதாவது அண்ணாமலை வந்து ரஜினிகாந்தை வந்து மறுத்துட்டாரு அவர் கூப்பிட்ட போது, அதனால் நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பல வருஷமாக வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்க ஒரு சர்வீஸ் தான் மக்கள் மேடை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அவருடைய இந்த இயக்கத்தில் சேராமல் இருப்பதற்கு நம்ம இப்படி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணி விட்டாங்களோ? இல்லை, அதாவது எப்படின்னா வந்து ஏன் அண்ணாமலை குறிவைத்து ஏன் அண்ணாமலை கட்சியில் மட்டும் போகிறத தடுக்கிறதுக்காக செய்யப்பட்டதாக இருக்கும்னு நான் நினைக்கல. அப்படி நினைக்கிறதா இருந்தால் அவங்க மற்ற விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. தாவேக்கு ஆரம்பிக்கும் போது கூட சொல்லியிருக்கலாம், இல்லை தாவேக்கு ஆட்சியை பிடிச்ச கூட நாங்களும் இதுமாரி ஆரம்பிக்கணும் கூட அப்போ அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் பேச போகிறது வந்து அது வந்து அவருக்கு எதாக ரொம்ப பர்பஸாக யாரோ பண்ணதாக ஒழிய அவங்களா அவங்க சைட்லேருந்து வந்ததாக நான் நிச்சயமாக எடுத்துக்க மாட்டேன். அது வந்து மார்ச் மாதம் நடந்த விஷயம். ஆக்சுவலாக 3 மாதங்களுக்கு அப்புறம் தான் இது வந்து இப்போ இன்றைக்கி பேச போகிறாரு. அது ஏதோ அண்ணாமலை அவர் ஆரம்பித்ததுனால அது பேசுனது ஒழிய இதில் ஒன்றும் பெரிய நான் ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசிலாம் இல்லை தான் நான் பார்க்குறேன். இன்னும் வந்து அஃபீஷியலாக சொல்லாத வரைக்கும் இந்த மாதிரி செய்திகள் கண்டிப்பாக வரத்தான் போகுது. ஏன்னா நேஷனல் மீடியா வரைக்குமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கூடுதலாக இன்னொரு விஷயம்னா நம்ம இது வரைக்கும் பேசுறது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்னன்னா, நேரடியாக ரஜினியால் வந்து அரசியல் கட்சி துவங்க முடியல பல்வேறு காரணங்களால. அண்ணாமலை மூலமாக இப்போ வந்து விஜயை எதிர்க்கணும் அப்படிங்கிறக்காக அண்ணாமலையை கட்சி துவங்க ரஜினி தூண்டி விட்டார். அது நேரடியாக வராமல் அதான் ரஜினிகாந்த் மூலிமா வராங்க. இல்லை அதுவெல்லாம் தவறான விஷயம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் தன்னுடைய நிலைமை, அதாவது நீங்கள் ரஜினி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசாமல் இருந்தால் இந்த கதைகள்லாம் வரதான் போகுது, பேசுவாங்க. அவர் தன்னை தெளிவுபடுத்திட்டார். யார் வேணாலும் எங்கே வந்து போங்க, எனக்கு வந்து அதில் எனக்கு தேர்தல் அரசியல் ஈடுபடுவதற்கான இது கிடையாதுன்னு தெளிவுபடுத்திட்டார். என்னுடைய ரோல் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அண்ணாமலை வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அவரை தன்னை வந்து பொசிஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறார். இப்போ நீங்கள் அண்ணாமலை பிஜேபியிலேருந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பிஜேபி சாயல் வந்துடக்கூடாதுக்காக தான் அவர் ஆரம்பி என்ன சொல்கிறார், தேமுதிக கட்சியில் இன்டர்ன்ஷிப் எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டார் கட்சியில், அப்போ நினச்சிருந்தா நான் போயிருந்துருக்க முடியும், அதுக்கப்புறம் தான் நான் பிஜேபிக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஏதோ நேரடியாக பாஜகவில் சேர்ந்துட்டு அங்கேருந்து வரல அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறார். அதுக்காகவே பல தலைவர்கள்லாம் சுட்டி காட்டுறார். அப்துல் கலாம் பற்றி அவர் சமீபத்தில் அண்ணாமலை அப்துல் கலாம் பற்றி நான் பேசி பார்த்ததில்ல, இப்போ அப்துல் கலாம் பற்றி பேசுகிறார், நல்ல கண்ணு பற்றி பேசினார், ரஜினி பற்றி. இதெல்லாம் இவங்களாம் வந்து ஒரு நியூட்ரல் கட்சியை தாண்டி கொண்டாடப்படக்கூடியவர்கள். ஸோ அதனால் அதெல்லாம் சொல்கிறார். ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு தான் அவர் வந்து நான் வந்து எதுக்காக சொல்கிறாருன்னா, நான் வந்து எல்லா கட்சியிலும் ஒரே மாதிரி பார்க்குறேன், நான் ஒரு மாற்று சக்தியாக வரேன்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து அதை பற்றி யோசிச்சு வந்திருக்கேங்கிற தன்னுடைய நிலைமையை தெளிவுபடுத்துறாரு. அவ்வளோதான். அதுதான் இது அண்ணாமலை மாற்று சக்தியாக வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதே மாற்று சக்தியாக ரஜினி வரணும்னு முன்னாடி நினைச்சாரு, பல்வேறு காரணங்களால வர முடியல, அதனால அண்ணாமலை மூலியமாக விஜய் எதிர்க்க பார்க்கிறார் அப்படிங்கறதான. முதல்ல விஜய் எதிர்க்க ஆதரவாளர்கள் அல்லது வந்து ரஜினியை பிடிக்காதவங்களா இப்ப அப்படிதானே பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அண்மையில திமுக ஆதரவா அவர் பிரச்சாரமே பண்ணிட்டாருங்க அப்படின்லாம் கூட பேசினாங்க. நீங்க பார்த்து எல்லா பேசுவாங்க, அதாவது ரஜினியை மையப்படுத்தி ரஜினி குடும்பத்தை மையப்படுத்தி பேசதான் செய்வாங்க. நம்ம எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். நீங்கள் அண்ணாமலை வந்து ரஜினியுடன் சேர்ந்து பயணம் செய்வதா அந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கு தெரியும், நானும் வந்து இந்த கட்சி பணிகளில் ஆரம்பத்தில் இருந்தேன். நான் இப்போவே நான் ராகவேந்திர மண்டபத்தில் தினமும் போயிட்டு வரக்கூடிய ஒரே எழுத்தாளர் டிவி டிபேட்டில் இருக்கவும் நான் ஒருத்தன் தான் இருந்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் கூட அண்ணாமலை என்னைக்கு ராகவேந்திர மண்டபம் பக்கம் வந்தது கிடையாது. அர்ஜுனமூர்த்தியும் மண்டபம் வந்தது கிடையாது. தமிழர் மணியன் ஒரு சில காலம் வந்திருக்கார். தமிழர் மணியன் தான் எல்லாருக்கூடையும் இணைந்து பணியாற்றியார். ஸோ அதனால் வந்து அண்ணாமலையும் ரஜினி அவர்களும் பேசிகிட்டு இருந்தது கூட மற்றவர்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் அர்ஜுனமூர்த்தியே கேட்டிங்கன்னா கூட அவரே வந்து அவருக்கு வந்து அண்ணாமலைங்கிறது ரஜினி மூலமாக தான் தெரியும். அது கூட அதனால வந்து யாருமே இவங்க நேரடியாக தனித்தனியாக, அதாவது ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 டீம் தனித்தனி டீமாக இருந்தது. ஒரு டீம் இன்னொரு டீம் இன்ட்ராக்ட் பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாமே வந்து அதுக்காக தான் ஒவ்வொரு தனி டீமு ஒரு பூத்து ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தனியாகவே இருந்தது. நான் பல விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ஷியலான வேலையில் நான் இருந்திருந்ததுனால ஒரு அனுமதி கிடைத்தா நான் விரிவாக பேச முடியும். ஸோ அந்த நேரத்தில் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வந்து அவரை வந்து கட்சியில் வரணும் அப்படின்னு ரஜினி விரும்புகிறார், அவர் வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட்டாக வரணும் அப்படிலாம் ஊடக செய்திகள் தான் வந்தது. ரஜினி பேசினா அப்படி நினைக்கலையா? நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்படிலாம் நினைக்கல. ரஜினி அவர்கள் அஃபீஷியலாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது அவரே சொன்னார்ல, நான் முதலமைச்சர் வேட்பாளரில் நல்லா படித்தவங்க, உலக நடப்புகள்லாம் தெரிஞ்சவங்கள தான் நான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். நிறைய பேர்ட்டு போய் பேசினேன். பேசும்போது வந்து எல்லாருமே வந்து என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து என்கிட்டயே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்லாம் ரஜினி சொன்னது இன்னுமே எல்லாருக்குமே நினைவு இருக்கும். அப்போது
அவர் அண்ணாமலை நினைச்சு அதை சொல்லலை. அப்போ இல்லை அண்ணாமலை நினைச்சு அது அப்படி நான் சொல்ல வரல. எப்படின்னா லீலா பேலஸில் அவர் சொன்ன பேட்டி கொடுத்த இன்டர்வியூ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது பல விஷயங்கள் தெளிவுபடுத்தினார். நான் முதல்வராக வர்றதுக்காக கட்சி ஆரம்பித்தேன்னு சொல்கிறாங்க, அது இல்லை, நான் ஒரு மாற்றத்துக்காக தான் சொன்னேன். ரெண்டாவது, நான் ரசிகர்கள் மட்டத்தில் மட்டும் வச்சே இதை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கும் போது அப்போ இங்கே அனுபவசாலிகள் குறைவாக இருக்குது, நம்ம வெளியிலேருந்து ஆட்கள் வரணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் அதில் ஸ்பீக்கர் தெளிவுபடுத்திருக்கு. அதுக்கான வீடியோ சொன்ன இருக்கதான் செய்யுது. அவர் மனதில் அண்ணாமலை போன்ற இன்னும் பல பேரை மனதில் வைத்து பேசியிருந்திருக்கலாம். ஆனால் என்னாலும் வந்து அண்ணாமலை தான் முதல்வர் வேட்பாளர், இந்த கட்சியோட தலைவர் வந்து நான் தான் துணைத் தலைவர், நான் ஒரு தமிழர் மணியன் பொதுச்சா அப்படிலாம் அவர் யாரையும் டிக்ளேர் பண்ணி பேசல. அது கடைசி நேரத்தில் அவர் அன்றைக்கி போயஸ்காரன் வீட்டு வாசலில் சொன்ன விஷயந்தான் ஆக்சுவலியா. அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செட்டப் பண்ணி இதெல்லாம் வந்து அந்த அந்த வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டதா நான் அந்த இடத்துல இருந்ததுனால சொல்கிறேன். என் காதுக்கு அது மாதிரிலாம் அது வரல. பல காலங்களுக்கு அப்புறம் தான் பின்னாடி அவர் பாஜகவில் வந்து பெரிய பரபரப்பாக அண்ணாமலை இயங்க காலத்தில் தான் அப்போ தான் அவருடைய கனெக்ஷன் பற்றி அவர் சொன்னார், எல்லாம் பேசினார். இன்று வரைக்கும் ரஜினி அவர்கள் பேசினது கிடையாது. ஆனால் இதில் ஒரு பெரிய குழப்பம் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த சூழலில் இன்றைக்கி வந்துடும், நம்ம 2026 இருக்கோம். இன்றைக்கி சூழலில் ஒரு புதிய கட்சி அது வந்து இன்றைக்கி 5-6 வருடங்கள் பாஜகவில் இருந்திருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கும். அதில் வந்து சேர்றது சேராதது அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அது ஒரு நல்ல கட்சி தான், அது ஒரு நல்ல மாற்றாக இருக்கும். இன்றைக்கான சூழலுக்கு சரியான கட்சியாக தான் நான் பார்க்குறேன். அப்போ அண்ணாமலை பேக்கப்பில் ரஜினிகாந்தோ லதா ரஜினிகாந்தோ கிடையாது. பேக்கப்னு இல்லை, நிச்சயமாக அண்ணாமலையோட நடவடிக்கைகளுக்கு ரஜினியோடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள நட்பு இருக்குது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் தெரியாது கிடையாது, ஒரு தடவை மீட் பண்ணவங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ பலமுறை பார்த்துருக்கார், பேசியிருக்கார். இவரும் பொது வெளியில் அதை ரிஜிஸ்டர் பண்ணார். அதனால ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் முழுக்க ஆதரவோடு அவர் சொல்லி இவர் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கெலாம் அதுக்கான அவசியமும் ரஜினிக்கு இல்லை. அவர் அரசியலை கடந்து அவர் போயிட்டார் ஆக்சுவலாக. ரெண்டாவது, இது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது இப்படி இவங்க ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் அடுத்த 10 வருஷம் இவர் தான்ப்பா சிஎம்மாக இருப்பார், அதுக்கு ஏதாவது ஒரு தடைக்கெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், அதுக்காக தான் இந்த விஷயத்தையே அவர் பண்ணுறாரு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் எழுதுறது, ட்விட்டரில் போடுறது, எக்ஸ் தளத்தில் போடுறது எல்லாமே அப்படி தானே போடுறாங்க. இன்னைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் 3 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்த 3 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் பல்வேறு எம்எல்ஏக்கள் வேற வந்து சேர்ந்துருக்கிறாங்க, அதிமுகலேருந்து திமுகலேருந்து சேர போகிறாங்களாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் பயங்கரமான தலைவராக மாறிடுவார், அடுத்து இவர் தான் நிரந்தர சிஎம் அப்படின்லாம் கூட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்களே. அதுக்கு ஒரு தடைக்கல்லாக ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு தடைக்கல்லாக ரஜினி நினைக்கிறாருங்கிற தவறான விஷயம். அவ்வளோதான் நான் பார்க்குறேன். அவர் விஜய் எப்படி இருப்பார், எப்படி ஆட்சி சமாளிக்க போகிறார், அண்ணாமலை எந்த அளவுக்கு அடுத்த கட்டமாக வரப்போகிறார், அதெல்லாம் அப்படின்னு அதான் ஸ்பெகுலேஷன், எதிர்காலம் நடக்க போகிறது. இந்த 30 ஆண்டுகளில் 96ல் அவர் ரஜினி ஒரு வாய்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் நினைக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது இல்லை நமக்கு நினைக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நம்ம மாற்றி அமைக்கணும்னு அவர் என்றைக்காவது ஒரு நாள் நினைச்சாரான்னு நிச்சயமாக இல்லை. 98ல் அவர் சொன்னதின் மீறி கோவை கொண்டு விடைப்புக்கு அப்புறம் நிலமா அவர் திசை மாறி போணுச்சு. அவர் பேச்சு எடுபடலை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2001 அவர் வாய் திறக்கவில்லை. ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்றோன்னு பொக்கை கொடுத்தார். ஸோ அப்பவும் பேசணும் வந்தது. அதனால் ஜெயலலிதா வரவே கூடாதுன்னு அவர் அன்றைக்கி நினைக்கவே இல்லை. பல நெருக்கடிகள் இந்த 25 வருடங்களில் ரஜினிக்கு அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகள் இருந்தன. அது நினச்சிருந்தா திரும்பி உடனே சீறிட்டு திரும்ப வந்து நான் பாதிக்கப்பட்டேன். உதாரணத்துக்கு 2004 அந்த பாமகவோட எதிர்ப்பு கூட அப்போ கூட நினச்சி அதை முன்வைத்து கூட அவர் அரசியலுக்குலாம் வரல. ஸோ இவ்வளோ நெருக்கடியிலும் அவர் வந்து அரசியலுக்கு வராதவர் இன்னைக்கு நெருக்கடியெலாம் இல்லை, தன்னுடைய ஒரு ஜூனியர் தன்னுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் வந்து ஆட்சி வந்திருக்காரு, அதனால் அந்த ஈகோனால இல்லை, நான் அதனால் இவர் வரக்கூடாது இருக்கக்கூடாது நினப்பாரா? இல்லை, செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து சிஎம்ஐ போய் சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கான தேவையெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம ஃபார்மாலிட்டிக்காகலாம் எதுவும் சந்திக்க முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் கமலஹாசன் போய் வந்து சந்திச்சார். அதை மையப்படுத்தி தான் கேட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் சிஎம்ஐ போய் பார்த்துருக்காரு, அதே மாதிரி நீங்களும் பார்ப்பீங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து அவரே சொல்கிறார். இல்லை, கமல் போனது கையில் வந்து அது ஒரு ரஜினி அவர்கள் சொன்னது வந்து அது ஒரு கட்டச்சிக்காக சம்பிரதாயத்துக்காக நான் போய் சந்திக்க விரும்பலை அப்படின்னு. கமலும் சம்பிரதாயத்துக்காக போய் சந்திக்கல, அவர் கையில் ஒரு கோரிக்கைகளோடு தான் போனார். அது பல கோரிக்கைகள் இந்த அரசு நிறைவேற்றி கொடுத்துருக்குது. ஸோ ஒரு விஷயத்தோடு தான் போனார். அந்த விஷயம் சொல்லிட்டு தான் கமலே ரஜினிகிட்ட கன்வே பண்ண போயிட்டு என்ன பேசுனேங்க சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இதுக்கு மேலே ஒரு கோரிக்கையாக போய் சொல்கிறதோ ஏதோ ஒன்று தேவையில்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் செக்ரட்டரி தலைமைச் செயலர் தினமும் ஒரு சினிமா பர்சனி போய் பார்த்து தான் இருக்காங்க முதல்வரை. பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. இனிமேல் வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து ரஜினி நிச்சயமாக முதல்வர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமியை விஜய் அவர்கள் சந்திக்கல, அதுக்கான முயற்சிகள் அந்த இது கான்ட்ரோவர்ஷியல் போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ரஜினிகாந்தையும் சந்திக்கல. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுல ஏதோ ஒரு தர்ம சங்கடம் ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை விஜய் அவர்கள் சந்திக்கல அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் வந்து அனுமதி கேட்டோம், அப்புறம் பல்வேறு அரசியல் காரணங்களால் வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க எடப்பாடி தரப்புலேருந்து அப்படின்னு சிடிஆர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு.
அதே மாதிரி ரஜினியை வந்து சந்திப்பதில் ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிறதா தானே பார்க்கப்படுது. ஏன்னா திமுகவினுடைய அந்த நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்தது, அதில் ஓட் ஃபார் டிஎம்கேன்னு சொல்லி வந்தது. அதில் அவர் பழைய வீடியோ பேசினது தான், பட் அவங்க இதை பயன்படுத்தி கொண்டாங்க. அப்போ ரஜினியோட அனுமதி இல்லாமல் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது, அப்போது பேக்கெண்டில் திமுகவுக்காக வேலை பார்த்தார். அப்போது சம்திங் இன்னும் வந்து முழு மனசாக விஜயை ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்க முடியல ரஜினிகாந்த் அவர்களுக்கு, அப்படிதானே பார்க்கப்படும். இது வந்து என்னென்னா டிஎம்கே மேலே கூட இன்னும் விஜய்க்கு வந்து பெரிய ஒரு விமர்சனம் இருந்த மாதிரி தெரியல. ஆட்சிக்கு அப்புறம் மாறினதுக்கப்புறம் எல்லாம் நிலைமையெல்லாம் மாறிட்டு. நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து ரஜினியை ஏன் விஜய் பார்க்கலங்கிறது தான் ஒழிய ரஜினிக்கு வந்து எந்த தயக்கமும் இல்லை, போய் பார்க்குறது இல்லை. இன்றைக்கி அது தேவையில்லை. நாளைக்கு விஜய்க்கு பார்த்தா கண்டிப்பாக நினைக்கிறீங்களா இருக்குது விஜய் இல்லை. எப்படி நீங்கள் வந்து எப்படி ஒரு தலைவரை அதாவது நீங்கள் வந்து அவர் அன்றைக்கி ஏன் எல்லா கட்சி தலைவரையுமே பார்த்தாருன்னா அடுத்த நாள் வாக்கெடுப்பு இருந்தது, அந்த நம்பிக்கை தீர்மான வாக்கெடுப்பு இருந்ததுனால தான் ஒரு ரவுண்ட் பார்த்தார். இல்லை தொடர்ந்து இப்போவும் எல்லா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பார்க்குறாருன்னா ஓகே, அவர் எல்லா எதிர்கட்சி தலைவரும் ஒன்றா பழகிறாருன்னு நம்ம முடிவு பண்ணலாம். அன்றைக்கி மட்டும் தான் பார்த்தா, அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இது பார்க்கல. இப்போ இன்றைக்கி வந்து தலைமைச் செயலகத்தில் அவர் சந்திக்க வருவதை தான் அவர் பார்க்குறாரு. ரெண்டாவது, நிச்சயமாக ரஜினி அவர்களை பார்க்குறார்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்துருக்கணும். ஒரு முன்னாள் முதல்வராக, அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாட்டு ஒரு கட்சி தலைவராக அவரை பார்த்துருக்கணும். போகிற போக்க பார்த்தா இனிமேல் பார்க்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்க்க மாட்டாருன்னு நீங்கள் அதான் சொல்கிறேன், உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக. அதாவது நீங்கள் அது வேற இது வேற. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து விஜய்க்கு இது புதுசு. ஆனால் விஜய் எப்படி ஆரம்பித்தார்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அதுக்கு அந்த ஒரு வருஷம் கட்சி ஆரம்பித்த காலத்தில் எல்லா தலைவருக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார். திருமாவளவனுக்கு வாழ்த்து சொன்னார், தொலைபேசி வாயிலாக வாழ்த்து அப்படின்னு நம்ம செய்தி வந்தது. நடந்தாலே ஊடக செய்தி வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ அவருக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு இன்டென்ஷன் இருக்குது. இன்றைக்கி அவர் சுற்றி இருப்பவர்கள் வேணாம், அதெல்லாம் சொன்னீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அதனால் அவங்க வந்து உங்களை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இன்றைக்கி அவருடைய கலைஞரை கூட பிடிக்கும்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா வந்து இன்னைக்கு பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். தாய் கழகங்கிறாரு, அதிமுக தாய் கழகங்கிறாரு, கலைஞருடைய உண்மையான தொண்டர்கள்லாம் வருவாங்க. அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன மாதிரி வெவ்லென்த் இருக்கு நமக்கு தெரியல. ஏன்னா விஜய் என்ன பேசுறாரு, இவ்வளோ வெற்றிக்கு அப்புறம் திருச்சியில் பேசும்போது எனக்கு இன்னமும் ரெண்டு பேருக்கு தான் போட்டி, டிஎம்கேக்கும் டிவிகே தான் போட்டி, நான் ஸ்டாலினை தான் வந்து அரசியல் இதாக பார்க்குறேன்னு சொல்கிறார். ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய தொகுதியிலே தொற்று போய் அவர் அமைதியாக தான் இருக்கார். இப்போ அவரை வந்து நீங்கள் அரசியல் போட்டியாளராக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு உதயநிதியை பற்றி பேசுறதுக்கு ஒரு தயக்கம். அவருடைய ஸ்டாட்டோவா வந்து ஸ்டாலின் தான். அது ஏன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ சொல்கிறீங்க, அவர் கடைசி வரைக்கும் அதிமுகன்னு பேரையே சொல்ல மாட்டேங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது நான் சொல்கிறேன், இது கட்சிக்கு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அவர் சூஸியாக இவரை நான் எதிர்ப்பேன், இவர் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு போகலாம். பட் வந்துட்டார் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவர் வந்து இன்றைக்கி ஒரு கூட்டணி அரசாங்கத்தை, மைனாரிட்டி கூட்டணி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அவர் போய் ஒவ்வொரு கட்சியும் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல இருப்பவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் அரவணைத்து செல்வதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டேன், நான் எல்லாருக்கூடையும் சேர்ந்து செயல்பட விரும்புகிறேன், என்னுடைய ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் விரும்புகிறேன் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாரும் எதிர்பாராத விதமாக எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்கிறது மூலமாக நான் ஒரு திமுக மாற்றுங்கிற விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா அவருக்கு தெரியுது, என்னென்னா நிறைய விஷயங்கள் அவர் சொன்னது வந்து யாருமே பெரிய அளவெல்லாம் கடந்து போகிறாங்க. முதல்ல வந்து அதிமுக இருக்கிற பெரும்பாலான அதிமுகவை தாம் பக்கம் இழுக்கணும், அதுக்கு தான் திமுகவை மாற்று, தான் ஒருத்தன் தான் திமுகவை எதிர்க்க முடியுங்க சொல்கிறதுன்றது. அல்லது பாஜகவுக்கும் ஒரு மறைமுகமான செய்தி சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய அஜெண்டா என்னவோ அதை நான் தொடருகிறேன், அதனால் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ பல விஷயங்கள் அதில் பொய்ந்திருக்குது. அதனால் சாதாரணமாக அவர் நிஜமாகவே இல்லை எல்லாரையும் அரவணை செல்லுன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கே தேவையில்லை. ரெண்டாவது, திமுக இன்றைக்கி தோல்வியின் பிடியில் இருக்கிற ஒரு கட்சி. இவ்வளோ செஞ்ச பிறகு ரொம்ப மோசமான தோல்வி. என்னை கேட்டால் நம்பர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஓடியா அதிமுகவோட மோசமான தோல்வி திமுக தான். அவங்க வந்து தோல்வியில் இருக்கும்போது அவங்கள வந்து போட்டியாக சொல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லை. இது இன்றைக்கி தேர்தல் காலமும் இல்லை. அப்படிங்கும்போது ஏன் முதல்வர் சொன்னாருங்கிறது ஒரு இது இருக்குது. அண்ணாமலை, ரஜினிகாந்த் பேக்கப்பில் பாஜக விஜய் எதிர்க்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க பாஜக. முதல்ல எனக்கு நீங்கள் சொல்கிறது பாஜக தாவேக்காவை எதிர்க்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்போ பாஜகவுக்கு ஏகப்பட்ட பி டீம் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அண்ணாமலை இருக்காங்க, ஏற்கனவே அவங்க கட்சி இருக்குது, ஏன் தாவேகா கூட இன்னொரு டீமாக இருக்கலாம், எப்படிலாம் இருக்கலாம். ரெண்டாவது, பாஜக பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவங்க என்ன பொறுத்தவரைக்கும் தாக்கூர் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 2001 2026 வரைக்கும் எல்லா அரசியல் விளையாட்டுகளையும் வந்து விளையாண்டு பார்த்தாங்க தமிழ்நாட்டில், ஆனால் எதுவுமே எடுபடலை. அதனால் வந்து மோடி, பிஜேபி இவங்களோட ஆசீர்வாதத்தில்
அண்ணாமலை வந்து கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு இந்த விளையாட்டுன்னு இருக்கட்டும், இவங்க ஒண்ணுமே பண்ணல, காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ணல, சும்மா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு திடீர்னு திண்ணையில கிடந்தவன் திடுக்குன்னு அவனுக்கு ஒரு இது வந்து லோகம் வந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 5 எம்எல்ஏ 2 ராஜ்யசபா கிடைச்சிச்சு. அதனால காங்கிரஸ் இதை பற்றி சொல்றது இல்லை. பாஜக வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க ஒரு செயலில் முடியலைங்கும் போது தான் ஏப்ரல் 2025 ஒரு கூட்டணி அறிவித்து விட்டு அது பின் நகர்ந்து விட்டது. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இந்த தமிழ்நாடு இடத்துல இனிமேல் நம்ம வந்து நம்ம முன்னிறுத்து பண்ணால் சரியாக வராதுன்னு இவ்வளவு செஞ்ச பிறகும் இவ்வளோ பெரிய பேக் ஃபயர். ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏலாம் ஜெயிக்க முடிஞ்சது. இதை தெரிஞ்சு தான் பின்வாங்குறாங்க. இன்றைக்கி பாஜக தெளிவாக தெரியுது, நாம் ஒரு நேஷனல் பார்ட்டி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பண்ண முடியாது அப்படின்ட்டு. 3% வாக்குகள் தான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தான். நீங்கள் என்ன தான் தலையை உடச்சி வளர்ந்தா கூட 5% தொட முடியும். 5% வைத்து இங்கே வந்து ஆட்சியில் சீட்டு கூட வாங்க முடியாது. ஏதாவது ஒரு கூட்டணியில் தான் இருந்தாகணும். ஸோ அவங்க தெளிவாக அதை முடிவு பண்ணி வெளியில் தான் இருக்காங்க. 2029 அவங்க வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணி, ஏன்னா இங்கேருந்து ஒரு 2-3 எம்பியாவது வரணும்னு நினைக்கிறது ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய அளவுக்கு தூரம் இருந்தால் வேடிக்கை பார்ப்பாங்க. தேசிய கட்சிகளால் அவ்வளோதான் பண்ண முடியும். பட் இதற்காக பாஜக வந்து இதில் பின் இயக்குகிறது. நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து கட்சியிலேருந்து விலகிறேங்க அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கட்சி துவங்குறதா இருக்கட்டும், இயக்கத்தை தொடங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் போய் பார்த்துட்டு பேசிட்டு காட்டியெல்லாம் வந்து இதுக்காக தாங்க நான் கட்சிக்கு வந்தேன், கடைசியாக எதுவுமே சரியாக நடக்கலைங்க, அதனால் கட்சியை விட்டு போகிறேங்கன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் பண்ணதே கிடையாது. அப்போது கண்டிப்பாக பாஜகவினுடைய ஆசீர்வாதம் இவருக்கு இருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை இவர் வந்து செயல்படுத்த போறாரு. அவர் என்ன இதை செய்தாலும் இவர் செய்யாமல் இருந்தால் கூட அவரை வந்து பாஜக பி டீம் தான் சொல்ல போறாங்க. ஏன்னா அவர் நேஷனலிஸ்ட்னு வேற சொல்லிட்டாரு. ரெண்டாவது இது வந்து அவர் பாஜகவில் இருந்திருக்கார். அவருடைய நடவடிக்கை எல்லாமே பாஜகவுடைய சித்தாந்தத்தை பின்பற்றி தான் இருந்திருக்கு. அதனால அவர் வெளியில வந்தா கூட அவருடைய ஆளை தான் அடையாளப்படுத்துவாங்க. பாஜகவுடைய தொடர்புங்கிறது அண்ணாமலைக்கு ஒரு சிலுவை மாரி. அந்த சிலுவை அவர் வாழ்நாள் பூரா சுமந்தாகணும். அதில் எந்த இது அவர் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் பி டீம் தான் கடைசி வரையும் சொல்லுவாங்க. அதுக்காக அவர் என்ன வேணால் செஞ்சாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி இந்த சூழல் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் அண்ணாமலை வந்து சொல்லி நியாயப்படுத்த வேண்டியிருக்குது. இதே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வேளை அவர் இதே வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு தனி கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருந்தான்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு மொமெண்டமே கிடைச்சிருக்காது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து உங்களால் பணியாற்றுவது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பாஜக பிடிக்கல, அதனால் வெளில வந்துட்டீங்க, நீங்கள் வந்து உங்கள் இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வரக்கூடாது. இன்ஃபேக்ட் இன்னொரு சொல்லுவாங்க, திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று அண்ணாமலை நினைக்கிறார், அதனால தான் அவர் வந்து இந்த நட வந்து கட்சியை விட்டு வெளில வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார், ஓட்டை 2 ஸ்பிட் பண்ணி எப்படியாவது திரும்பவும் திமுகவை ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறான்னு கூட பேசியிருப்பாங்க எல்லாரும். ஸோ அன்றைக்கான சூழல் அப்படி இருந்தது. அன்னைக்கு கூட அவர் தனி கட்சி கொண்டு வரணும், நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ணணுங்கிற மாதிரி பிளான் அப்போ இருந்துருக்கலாம். இன்றைக்கி அவருக்கான சூழல் சரியாக அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஒரு மாற்று சக்தியாக வரும்போது இப்போ திடீர்னு என்ன சொல்லுவாங்களே, இவ்வளவும் இன்றைக்கி சொல்கிறீங்களே பாஜகவோட இதாக தான் இருக்கீங்கிறதுக்காக தான், அதுக்கு தான் அவர் வந்து யாரை கூப்பிட்றாரு, அப்துல் கலாமை கூப்பிட்றாரு, நல்லக்கண்ணு கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய ட்ரெடிஷன் இருக்குது, நான் ஒரு 17 ஆண்டுகளாக இதை பற்றி யோசிச்சு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாஜகவோட நிழல் அங்கே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நான் அது தவறே இல்லை, இருந்துட்டு போகட்டும். ஏன்னா நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் டெல்லியில் உங்களுக்கு ஒரு அறிமுகமான தேசிய அளவில் அவருக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கார். டெல்லியில் இவர் சொன்னால் நடக்கும் காரியம் அடையும் போது, நாளைக்கு விஜய் சொன்னால் மோடி செய்வதை விட அண்ணாமலை சொன்னால் மோடி செய்வாருன்னு நமக்கு ஒரு டபுள் என்ஜின், ஒரு ட்ரிபிள் என்ஜின் கிடைக்கிது. நல்லது தான், ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். அதனால் அந்த விதத்தில் வந்து இங்கே இருக்கிற கட்சிகளுடைய இவர் கூடுதல் ஒரு செல்வாக்கு இருக்குது டெல்லியிலன்னா அது நல்ல விஷயம் தான் பார்க்க முடியும். நைனா நாகேந்திரன் அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க, நம்ம பிரதமர் மோடியினுடைய அந்த இலக்கையும் பாஜகவினுடைய இலக்கையும் வந்து நீங்கள் பிரிந்து செல்லக்கூடாது, பாஜகலே தொடரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சென்ஸில் வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு. அப்போ பாஜகவில் இருக்கிறவங்கலாம் இனிமேல் எப்படி யோசிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் எப்படின்னா எனக்கு பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. என்னென்னா இது ஒரு தேசிய கட்சி தான், என்ன தான் இருந்தாலும் தேசிய கட்சியோட வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் அது ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் சில விஷயங்கள் செய்ய முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த கட்சியில் இருந்து நயினா நாகேந்திரனுக்கு தெரியும் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதை தாண்டி பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த கட்சியிலும் கிடைக்காத வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் அமைச்சரானாங்க, ஆளுநரானாங்க, பல பேருக்கு தொடர்ந்து தேர்தலில் போட்டிட்டு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது. இதே போல் அண்ணாமலை அங்கே இருந்துட்டு இன்றைக்கி எல்முருகனுக்கு பதிலாக அவரே அமைச்சராக இப்போ ஜூன் 15ஆம் தேதி மத்திய அமைச்சரை விரிவாக்கம் நடக்க போகுது. அதில் ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். பட் இல்லைனா வேற ஒரு திரும்ப பாஜக தலைவர், தமிழ்நாட்டு கட்சி தலைவருக்கான பொறுப்பு கூட கிடைச்சிருக்கும். இல்லை இன்னும் வேறு விதமான பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு வேணாம், நான் வந்து இங்கே தனி தேர்தல் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி இந்த சூழல் கூடி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன்.
இன்றைக்கி அதுக்கு ஒரு மாற்றாக நம்மளால் பண்ண முடியும்னு. நீங்கள் தாவேக்காக்கு மாற்ற வேறு ஒரு கட்சி வரலாம், இன்னொரு சினிமா நடிகர் கூட கட்சி ஆரம்பித்து வரலாம். ஆனாலும் மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் சிவகார்த்திகேயன் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, என்ன சிவகார்த்திகேயனே ஆரம்பித்தா விட என்னங்க விஜய் பண்ணுறதானே சிவகார்த்திகேயன் பண்ண போகிறாரு, அப்போ வந்து நம்ம வந்து கூடுதலாக ஒருத்தர் புதுசாக வர்றவர், ஒரு அனுபவம் உள்ளவர், அதிகாரியாக இருந்தவர் இருந்தால் அவர் நல்லா இருக்கும்னு மக்கள் நினைப்பாங்க. இன்றைக்கி இந்த ஒரு மாதத்துலேயே நமக்கு தெரியுது, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான இல்லாத ஆட்கள் இந்த ஆட்சியில் இல்லை, நிர்வாகத்தில் இல்லை, அதனால சில குழப்பங்கள் நடக்குதுன்னு நினைக்குது. ஸோ அதனால் வரக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, வரக்கூடிய பார்ட்டி மாற்றாக இருக்கணும், அதே நேரத்தில் அதில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கணும்னு தேடுவாங்க. அதனால் ஸோ அனுபவம் இல்லாதவர்கள் வந்து நிர்வாகத்தில் வந்தால் இன்னும் நிறையா பிரச்சனை வரும்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஃபிட் ஆகிறாருங்க நம்மளை. அப்போ தான் ஒரு தேடல், புது கட்சி தான், ஆனால் சினிமாக்காரராக இருக்கிறத விட ஒரு அதிகாரிகள் பேக்ரவுண்டு இருந்தால் நல்லா இருக்குங்கிறார். இன்றைய சூழல் அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்கிறது. நாளைக்கு என்ன ஆகுங்கிறது தெரியாது. தமிழ்நாடு கூட்டணி அரசியல் நோக்கி போகுது. இது வந்து தேர்தல் கூட்டணி மட்டும் இல்லை, சாதாரணமாக அரசியல் நடத்துறதுக்கே உங்களுக்கு கூட்டணி தேவை. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிறதா நான் பார்க்குறேன். ஓகே, அண்ணாமலை வழி தனி வழி அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ உங்கள் வழி எதை நோக்கி இருக்க போகுது? என்னுடைய வழி இதில் நான் வந்து ஒரு எழுத்தாளராக இந்த சமூகத்தில் என்ன நடக்குதோ அதை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தனி மனிதனாக தான் இருக்கிறத நான் விரும்புகிறேன். நான் இன்ஃபேக்ட் இன்னும் நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பத்திரிகையாளராக அரசியல் விமர்சகராக கூட என்னை கூப்பிடாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னா, பத்திரிகையாளர் வந்து தவறை சுட்டி காட்டுவதோடு அவன் பத்திரிகையாளர் வேலை முடிஞ்சிருது. ஸோ ஒரு அரசியல் விமர்சகராக விமர்சனம் செய்வதோ முடிஞ்சிருது. எழுத்தாளருக்கு இதை விட பெரிய பொறுப்பெலாம் இருக்குது. கடந்த காலங்களில் என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிற நான் தொகுத்து சொல்லணும். நான் ஒரு மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்கோ ஒரு ஸ்கூப் நியூஸோ கொடுக்கக்கூடாது. கடந்த காலம் என்ன நடந்ததுன்னு ஒப்பிட்டு சொல்லணும், ஒரு அனலிஸ்டிக்காக சொல்லணும். ஸோ அதனால் இந்த பொசிஷன் எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த விஷயத்தை நான் விரும்பினேன். இதை வந்து நான் ரொம்ப மதிக்கும் ரஜினி அவர்களிடம் சொல்லியிருந்த போது அவர் அந்த இதுக்கு மரியாதை கொடுத்து தான் சொன்னார். எழுத்தாளருங்கிறது ஒரு பெரிய அடையாளமாக என்ன வந்து சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கட்சி ஆரம்பிக்கப்படலே அதை சொன்னேன். 5 வருடங்களுக்கு முன்னாடியே நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எழுத்தாளருங்கிறது எனக்கு நான் அது ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் எந்த கட்சியிலையும் இணைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த கட்சி அரசியல் போகிறதில்ல, அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தாலும் எங்கேயுமே போவதில்லை. அதாவது அந்த கட்சி அரசியல் அதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. அது வந்து இது இன்றைக்கான சூழல் இல்லை. இன்னும் நிறைய கட்சிகள் வரும். ரெண்டாவது இந்த இப்போ வரப்போகிற கட்சிகளில் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மக்களையும் வந்து கவர்றதுக்காக தான் இருக்கும் வழியா, முழுமையாக தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் கவர்ந்துருக்க மாதிரியான கட்சியெல்லாம் இருக்காது. நமக்கு வந்து வெரைட்டி வேணும். இப்போ ஒரு மாதிரி ஒரு இளைய தலைமுறைக்கான ஒரு கட்சி திராவிட கட்சியில் தவிர்த்து விட்டு நிச்சயமாக திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டில் இருக்கும். அவங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலமாக இல்லைனாலும் பலவீனமாக இருந்தாலும் அவங்கள கலந்துக்காமல் இன்னும் பண்ண முடியாது. கீழே ரூட் வரைக்கும் அவங்களுடைய இது இருக்குது. அதுமாதிரி தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் இருக்காது. இந்த 3 காம்பினேஷன் சேர்ந்த ஒரு கூட்டணி ஒரு இது வந்து வந்ததுன்னா அது பர்ஃபெக்டாக அண்ணாமலைக்கு அமைஞ்சதுன்னா, இல்லை விஜய்க்கு அமைஞ்சதுன்னா விஜய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடருவார். அண்ணாமலைக்கு அமைஞ்சதுன்னா இன்னொரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சமகால அரசியலை ஜென்சி கிட்ஸுக்கு புரிகிற மாதிரி, யங்ஸ்டருக்கு புரிகிற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.